இந்த நல்ல வேலைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் சாட்சியம் கூறுகிறேன். சாட்சியம் ஒவ்வொரு நாளும் நல்லது. சாட்சியம் சொல்வோமானால் நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா இக்கட்டு, எல்லா நோய்கள், எல்லா ஆபத்து எல்லாம் விளக்குவது சாட்சியினால வசனத்தின் சத்தியத்தை கூறும்படியாக வருகிறது தான் சாட்சியம், டெஸ்டிமனி. அதாவது டெஸ்டிமனி நம்ம சொல்லும் பொழுது வசனம் சொல்வது நல்லதாக இருக்கும். வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 101 வசனம். பூமியின் கொடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் நான் வாழ வேண்டும். நானும் வசனங்களையும் வாசிக்கிறேன், அவற்றை தியானிக்க நானும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சில வேளைகளில் வசனம் சொல்ல முடியல, பேச முடியல. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் மத்தியில் கர்த்தர் சொல்கிறார், மகளே இது வழி நட, கர்த்தரோட வழியில் நடு என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் சொல்லும்போது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நித்தமும் நடத்துவார் என்ற வசனம் எனக்கு இருக்கிறது. என் கையில் ஒரு வசனம் கொடுத்தாங்க. அப்போ அதனால் இப்போது அதில் தான் நான் நிற்பேன். ஆண்டோட வசனம் தான் நம்மளை ஆற்றுகிறது, தேற்றுகிறது. அவர் சொல்கிறார், பாடுங்கள், பூமியின் குடிகள் எல்லாரும் பாடுங்கள். அவ்வாறாக நாம் பாட வேண்டும். கர்த்தரை பாடுவது, கீர்த்தனம் செய்வது அவர் நாம் மகிமைக்காக. என் வாழ்க்கையில் குறுக்கிட்ட எல்லா பிரச்சனைகளும் தோல்விகளும் கர்த்தர் தாமே மாற்றுகிறார். அவர் சிரமப்படுத்த நாட்களுக்கும் துன்பத்தை 2 வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கிற கர்த்தருக்கு இயேசுவானவர் கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் சிறு பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்கவும், பெரியவர்களோடு ஐக்கியமாக இருக்கவும் கர்த்தர் கூப்பிடுகிறார். அவ்வாறாக நடக்கிறது. மகிழ்ச்சியோடைய கர்த்தரை ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆகவே நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வர வேண்டும். இயேசுவானவருடைய சன்னதியில் வர வேண்டும். கர்த்தருடைய கிருபாசன தண்டையில் வருவதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் நிலைத்து நிற்கிறோம், அவரால் வாழ்கிறோம். ஒவ்வொரு வசனங்கள், ஒரு பைபிள் திறந்து ஒரு வசனம் வாசித்து ஜெபிக்கும் பொழுது வாழ ஆண்டவர் வழி திறக்கிறார், வாழ வழி கட்டுகிறார். அவர் இயேசுவானவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்று மாறாத கர்த்தர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் தள்ளாட விட்டார். கர்த்தர் நீ கீழாகாமல் மேலாவாய். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீ கீழாகாமல் மேலாவாய். அதாவது யூ வில் பி இன் ஹை பிளேசஸ், ஃப்ளைங் கலர்ஸ். ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறு சாட்சி வரையும் முடிக்கிறேன். நாளைக்கு மீண்டும். ஆமீன், ஆமீன்.